எல்லோருக்கும் வணக்கம். மங்களகரமாக நம்ம தோட்டத்தில் வந்து பூ பறிச்சோமா, நிறைய பூ ஃபஸ்ட் டைம் தான். ஏற்கனவே 2-3 முறை பறிச்சிருக்கிறேன். ஆனால் எல்லா செடியிலுமே பூ வந்தது இன்றைக்கி. இது வந்து ஒரு பட்ரோஸ் ஒயிட் கலரு, இது ஒரு ஆரஞ்சு கலரு, மல்லி, இது ஒரு வகையான செம்பருத்தி, இது ரெண்டும் ஒரு செடியில் வந்தது. இது ஒரு செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி ரெண்டும். சரி பறித்து இப்போ சாயங்காலம் பறிச்சதுனால கொஞ்சம் வாடிடுச்சு. சாமி போட்டெல்லாம். மல்லி தானே இது? மல்லி இல்லை, அது ஒரு ரோஸா. ரோஸு நிறைய அப்படியே கொத்து கொத்தாக பூக்குமா அந்த பூ சொன்னாங்க வாங்கும் போது. அது அடுக்கு மல்லி, அது இருக்குன்னு பூக்களை. இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ சாமி போட போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடியோவில் ஒரு முட்டை மசாலா தான் வந்து சூப்பராக மசாலெல்லாம் வச்சு ஒரு அருமையாக முட்டை மசாலா தான் செய்ய போகிறோம். செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் எல்லாமே ரொம்ப நாளாக கேட்குறீங்கன்னு நினைக்கலாம் நீங்கள். இந்த ஸ்டாண்டு வந்து நான் ரொம்ப நாளாக தான் கேட்குறேன். ஏன்னா கொடி வந்து சின்னதாக கட்டியிருக்காங்களா, அது வந்து நமக்கு மிஷினில் போட்டாலும் கையில் துவைச்சாலும் பற்ற மாட்டேங்குது காய வைக்கிறதுக்கு. ஒன்று மேலே ஒன்று போட்டு இது மேலே காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அடியில் காய வச்சு இந்த மாதிரி தான் எடுத்து மாற்றுறோம். அதனால் ரொம்ப நாளாக கேட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு, அதுவும் 1800 அப்படின்னு சொன்னதுனால 2000லாம் நாங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் 1400 சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த ஸ்டாண்டு வந்து நாங்கள் வாங்கினோம். இப்போ துணி காய வைக்கிறது. மழை காலத்தில் கூட அம்மா இதை வச்சு பண்ணிக்கலாம். இல்லை வெயில் காலத்துக்கு மழை காலத்துக்கு உள்ள கூட வச்சு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. யூடியூப்பில் யார் வீட்டில் பாருங்களா, மேலே கட்டி வச்சுட்டு கயிறில் இழுப்பாங்க, போடுவாங்க, மேலே இழுத்தா மேலே போயிடும். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டாண்டு. சரி, மழை காலம் வேற வரப்போகுது, நம்மளும் ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமே. ஆமாம், அதுமா அமேசானில் நான் போடும்போதுமா 1800 போட்டிருந்தாங்க. அப்புறம் டக்குன்னு கேன்சல் பண்ணி விட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துன்னா அதில் ஒரு வேற ஒரு டீலர் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா 1400 போட்டிருந்தாங்க. அது வந்து ஒயிட் தான், ஆனால் அது வந்து துரு பிடிச்சிருக்க மாதிரிலாம் ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க. நல்லா 1க்கு 4 தடவை ரிவ்யூலாம் படிச்சுட்டு பொறுமையாக பொருள் வாங்கணும். யாருன்னா ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்களா கஸ்டமர், இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது நமக்கு நல்லது. அது பார்க்காம நான் முதல்ல போட்டேன் அவசரப்பட்டு, சரி நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் துரு பிடிச்சி போய் நான் துணியிலலாம் ஒட்டிருக்கு. அப்புறம் இது பிளாக் கோட்டிங் நல்லா இருந்துச்சு. சேரீ இதெல்லாம் வந்து கொடியில் போட்டாலும் நம்ம ப்ளவுஸு பாவாடை சின்னதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். நல்லா தான் சொல்லப்போனால் இது ரொம்ப நாளாங்கிறது உண்மைதான். கேட்டுகிட்டே இருப்பாங்க எதுக்குமா கொடி தான் இருக்கே அப்படிம்பேன். கடைசியில் பார்த்தா மழைலாம் வர்றதுனால வெளியே காய வைக்கவும் முடியல. இதனா ஃபேன் போட்டு விட்டு நம்ம தூங்கும் போது நைட்லேயே காஞ்சிடும். மழை காலத்துக்கு ஆமாம், மழை காலத்துக்கு போகிறதுனால சீக்கிரம் காஞ்சிடும்ல. வீட்டுக்குள்ளே போட்டா எப்படி பாரு. இது கிளிப்லாம் எடுக்கணுமா? கிளிப்பு எடுக்கணும். இதுவா ஹைட் கம்மியாக இருக்குது? தப்பாக பண்ணுறீங்க. இதுதான் கால். அப்படியா? நீங்கள் லாக் ஓப்பன் பண்ணி விட்டீங்க. சரி விடு, இது எடு. எல்லாமே லாக் ஓப்பன் தான், அது ஆடாமல் இருக்கு. இது வந்து இப்படி மேல் தலைப்பக்கம் இதை ஓப்பன் பண்ணி விடுங்க. இந்த கிளிப்பு ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா 2 காலையும் நம்ம டேபிள் எடுப்போம்ல, மடிக்கிற டேபிள், அந்த மாதிரி மாடல். இது ஒரு பழமையை சொல்லுவாங்க, இதெல்லாம் அனுபவம் தான் தெரியும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தலைகீழே பிடிச்சி, அதுதான் கை பத்திரம். கை நல்லா பெருசு தான். இந்த மாதிரி வருது பெருசா. ஆமாம், அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம சின்ன துணிங்கெல்லாம் இப்படி தொங்கிட்டுக்கலாம், பெருசு இப்படி தொங்கிட்டுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இது வந்து டவுனாக இருக்கும். இப்படி இது கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது. அது நல்லா இப்படி ஓப்பன், இது இப்படி எடுத்து விட்டோம்னா நல்லா ஓப்பன். அது இது வந்து வேறு மாதிரி. இது நல்லா தானே, இப்படி ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும், அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அப்படி மடிச்சு விட்டுடலாம். மடிச்சுட்டு இதையும் மடிச்சுட்டு ஏன்னா வைக்கணும்னா வச்சிடலாம். உள்ள வெயிட்டே இல்லை, ஒரு ஆளே தூக்கிட்டு போயிட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஸ்டீலில் கேட்டவங்க கோயம்புத்தூர்லேயே தயாரிக்கிற இடத்துல யூடியூப்பில் போட்டுருந்தாங்க. அங்கே போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒன்று கூப்பிட்டு வந்துட்டா நான். ஆனால் நீ வரவே இல்லை. அது இன்னும் கம்மி தான், 1000 ரூபாய் 1100 சொன்னாங்க. அது ஸ்டீல்லையே. அது ஓகே தான். நம்ம அது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஆனால் துணி போட்டு காயற அளவுக்கு ஸ்ட்ராங் தான். ஏன்னா நமக்கு அந்த கொடி பத்தலை, துணி வேஸ்ட்டாக துவைச்சி அதுக்கப்புறம் அது போட்டாலும் மறுபடியும் துவைக்காமல் அடுத்த நாள் தான் துவைக்க வேண்டியதாகுது. இதில் எப்படியும் பாரு, 2 போட்டால் கூட சட்டங்களே 1 போட்டால் கூட ஒரு 8 போடலாம். ஆங்கர்லேயும் தொங்க, இதுலலாம் கூட ஷர்ட் போட்டு ஆங்கரில் தொங்க விடலாம். அந்த கிளிப்லலாம் நான் பார்த்தேன் ஃபோட்டோஸ். இதில் வந்து ஆங்கர் தொங்க விட்றாங்க. இது அப்படியே விட்டுருப்பா, ஆங்கர்லாம் தொங்க விட்றாங்கப்பா. இது இந்த மாதிரி இடத்துல போட்டு ஆங்கர் தொங்க விட்றாங்க, இங்கே ஆங்கர் தொங்க விட்றாங்க. தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டு விட்ருவாங்க. நல்லா இருக்குடா பூ. வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தான்.
இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னா 3-4 வருஷம் அவங்ககிட்ட நான் கேட்டு வாங்குறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு தெரியாதனால அது எப்படி அப்ளை பண்ணுறது வாங்குறதுன்னு தெரியாது. தெரிஞ்சா டெய்லி நான் பார்க்குறேன் அது என்னென்ன வருது ஆஃபரில் என்னென்னு. அதுக்காக டெய்லி வாங்கிட்டேவா இருப்பாங்க. ஏமா ஆர்டர் போட்டு நல்ல வேலைமா ஆர்டர் போட தெரியல உனக்கு, இல்லைன்னா வாங்கிட்டே இருப்பேன். இப்படிதான் வேஸ்ட்டு. அடுத்தது இன்னொன்று புதுசாக வீட்டுக்கு ஒன்று வரும்னு நினைக்கிறேன். என்னது? ஆட்டுக்கல், ஆட்டாங்கல். வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பருப்பு வடை செஞ்சால் கூட நீங்கள் கடலைப்பருப்பு பாருங்களா, நீங்கள் உரலில் ஆட்டி பருப்பாக வடை செய்யும் போது அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். நான் கொழுக்கட்டெல்லாம் ரேஷன் அரிசியில் பூங்கல் அரிசியில் உரலில் ஆட்டி கொழுக்கட்டை செய்வோம் தானே, அவ்வளோ பூ மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் நானும் கேட்டு பார்த்தம்மா உரல் 3000 ரூபாய் 5000 வருது பெருசு. அப்படிலாம் சின்னதுன்னா 3500. ஆனால் அது சூப்பராக இருந்துச்சு. பிளாக் கலர் கோட்டிங் போட்டு கிரானைட்டில். அதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு வெறும் கல்லில் செய்யறது 700 ரூபாய் 800 ரூபாய், மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபாய். அது கல்லு தான் உள்ள, ஆனால் ஃபுல் பாடி ஃபுல்லாக கிரானைட். அது கிச்சன்ல அழகா அப்படியே வச்சிருவாங்க. சரி, நம்ம அழகா வாங்கி கீழே போட்டா உட்காந்து நல்லா மாவு ஆட்டி அரைச்சி அது வந்ததுன்னா நான் இட்லிக்கே மாவு அரைச்சி தான் செய்வேன். சரிம்மா, அது ஒரு நாள் வாங்கிடலாம் விடுமா. ரொம்ப நாளாக கேட்டுக்கிறாங்க. நீங்க எல்லாம் கமெண்ட்ல கொஞ்சம் எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி கொடுத்தா என்னம்மா வாங்கி கொடு நான் வாங்கி கொடு. என்னை திட்டு வாங்க வச்சிருக்க போலையம்மா நீங்க. கரெக்டாக நீ வாட்டின கமிட்மெண்ட்டு போய்கிட்டே இருக்கு, டைமே இல்லை. வாங்கி வச்சா அதில் செய்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு வீடியோ எடுக்க கண்டென்ட் வேணும்ல. இப்போதான் ஊருக்குலாம் போயிட்டு வந்தீங்க, மறுபடியும் ஒரு ஊருக்கு போனோம். இவ்வளோ வேலை இருக்கும்போது எதுக்கு? இப்போ நம்ம ஸ்டாண்டு நமக்கு சந்தோஷமா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள பையன் வாங்கி வச்சு பிரித்து காமிக்க சொன்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாலுலேருந்து எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் துணி காய வைக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம தோட்டத்துலேயே பூ பார்த்தோன்னே, எனக்கு இவ்வளோ பூ பார்த்தோன்னே வந்தவுடனே நான் நேராக அவனை தான் கத்தனை, ஏன்டா தண்ணியே ஊற்றலை, ஈரமாக இருந்ததுமா, வேணாம் அப்படின்னு வச்சுருந்தான். எல்லாம் காஞ்சிட்டு இருந்தது, எல்லாம் தண்ணி போட்டு பூவெல்லாம் பறிச்சாச்சு. ஸ்டாண்டாக வாங்கியாச்சு. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ ஒரு சூப்பரான சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ முட்டை மசாலா செய்ய போகிறோம். நைட்டு டின்னருக்கு அதுதான் சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறாங்க. எனக்கு நம்ம ஹோம் டூர் போட்டோம்ல, அதில் எல்லா சமையல் வீடியோ முன்ன போட்டதெல்லாம் ஒரு 10 பேர் 5 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு 30-34 பேர் பண்ணியிருக்கிறாங்க. சரி சரி, பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. நிறைய கமெண்ட் பண்ணுங்க, அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். ஆமாம், நீங்கள் கமெண்ட் பண்ண நல்லா இருக்குமா, இதை செஞ்சா அதை. தமிழ் வரதுல அம்மா படிச்சிருவாங்க, இங்கிலீஷ் வரதுல அப்பா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாரு, படிச்சு காட்டுவாரு. எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, தமிழ் மட்டும் தான் படிக்க தெரியும். ஒரு நாள் உட்காந்து நம்ம அது ஒரு வீடியோவை போடலாம், விடுங்க. கமெண்ட் படிக்கிறார். அப்புறம் ரொம்ப நாளா உங்க கூட நேரா பேசணும். எப்படிடா அது லைவும் போயிடலாம் ஒரு நாள். பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவோம், ஆனா அது பேசவே முடியல. நம்ம கம்யூனிட்டியில கேட்கலாம் லைவ் எத்தனை மணிக்கு வரலாம் சொல்லுங்க அப்படின்னு. அவங்க எல்லாரும் என்ன அதிகமா எந்த டைம் சொல்றாங்களோ அந்த டைம் உட்காந்து ஒரு லைவ் போட்டு ஓகேவா? டீலா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ அது நான் கம்யூனிட்டியில போட்டு விடுறேன் டைம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி செய்யணுமா பண்ணணுமான்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நான் செய்யறேன். அப்புறம் தயவு செஞ்சு நீங்க வீடியோ பார்த்துட்டு எனக்கு நிறைய கமெண்ட் பண்ணுங்க. அம்மா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் சுறுசுறுப்பா அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. சொல்லினே இருப்பேன். இன்னைக்கு பாரு எனக்கு கமெண்ட் நிறைய வந்துருது. எல்லா கமெண்ட்டுமே படிக்கிறாங்க, அதை பத்தி சொல்றாங்க. சந்தோஷம். இங்கிலீஷ்லயே நான் 1-2 ரொம்ப இதுவா தெரியாது, ஓரளவுக்கு படிக்கிறதெல்லாம் படிப்பேன், புரிஞ்சுப்பாங்க. என்ன படிப்பேன் சொல்லு? தேங்க்யூ, சூப்பர் அம்மா, சூப்பர் மலரம்மா அப்படின்றதெல்லாம் இங்கிலீஷ்ல வரதெல்லாம் எனக்கு தெரியும், படிச்சுக்குவேன் நான். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணாதான் என்னோட வீடியோ நல்லா போகும். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த முட்டை மசாலா செஞ்சுலாமா? சரி சரி, நம்ம இப்போ போய் முட்டை மசாலா. சப்பாத்திக்கு சூப்பரா இருக்க போகுது. இன்னைக்கு நைட் ஒரு குடி தான் எங்களுக்கு. அப்பாவுக்கு வேர்க்கடலை சட்னி அவரே அரைச்சு பாரு. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம். சரி, இப்போ செய்யலாம் நம்ம. பெப்பர் எக் மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய். இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், வரமிளகாலாம் நம்ம வறுத்து செய்யும் போது ரொம்ப மணமாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சீரகம்லாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். 5 முட்டை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், தூள் உப்பு,
வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். கட் பண்ணி வச்ச முட்டையை ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் வந்து முட்டையை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கிக்கிட்டு அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சின்ன சின்னதாக கீரி எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம வறுத்து வச்ச மசாலா வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி சேர்த்து தக்காளி விழுது வந்து அலசி ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சி ஊற்றின தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய்லாம் வந்து மேலே வந்து நல்லா மிதந்து வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கணும். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நான் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகு சீரகம் வரமிளகா அரைச்சேன் இல்லையா அந்த பவுடரும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்ட் வந்து இந்த எண்ணெயிலே வந்து மசாலாலாம் நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் தக்காளி அரைச்ச மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அலசி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வரணும். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா வந்து தெளிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுதுன்னா கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே வந்து அப்படியே தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து சாதத்தோடு சாப்பிட்லாம், சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான பெப்பர் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தூவிட்டா நம்முடைய எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பொடியான இருக்குன்னு கொத்தமல்லியை வந்து மேலே தூவிடுறேன். ஒரு அருமையான பெப்பர் எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.